Good morning students. Today we are going to learn about the lesson Unit 21 Crop Production and Management, the topic weeding. So what is meant by weed? So weed is one of the unwanted plants to grow between the gap of the agricultural field in the food crops is called weeding, weeds. The removal of weeds from the agricultural field is called weeding. Okay, lesson போலாம். In an agricultural field, many other undesirable plants may grow naturally along with the main crop. அது நம்ம விவசாயங்களில் பயன்படுத்தப்படுகின்ற அந்த விதைகளை பயன்படுத்தி வளர்க்கப்படுகின்ற அந்த பகுதிகளில் தேவையற்ற சில தாவரங்கள் அடங்குகின்றன. இவற்றிற்கு களை என்று அழைக்கப்படுகிறது. These undesirable plants are called weeds. இந்த மாதிரியான தேவையற்ற தாவரங்களை நம்ம weeds, களைகள் என்று நாம் சொல்கிறோம். The removal of weeds is called weeding. Weeding is an important process because weeds compete with the crop plants for the nutrients, sunlight, water, space and other resources. அதாவது இந்த களை தாவரங்களானது விவசாய நிலையங்களில் பயிர்களுக்கு இடையே தேவையான அந்த பயிர்களுக்கு தேவையான பயிர் தாவரங்களுக்கு தேவையான உணவு, இருப்பிடம், அதுக்கடுத்து சூரிய வெளிச்சம் மற்றும் உணவிற்காக இவை போட்டியிட்டு அவைகளுக்கிடையே அவைகளுக்கு தேவையான எல்லாவற்றையும் எடுத்துக்கிறதுனால இது அந்த crop பிளான்ட்ஸுக்கு தேவையான நியூட்ரிஷன்ஸ் கிடைக்காமல் போயிடுது. இட் ரிசல்ட்ஸ் இன் த அண்டர் நியூரிஷ்மெண்ட் ஆஃப் crops and leads to low yield. இதனால் பயிர் தாவரங்களுக்கு தேவையான நியூட்ரியன்ஸ் கிடைக்காமல் போக அது குறைவான உற்பத்தி மட்டுமே தயாரிக்க முடிகிறது. ஓகே, இட் இஸ் அ mandatory to remove seeds from the field to achieve the expected yield. அதாவது இந்த களைகளை தேவையான குறிப்பிட்ட காலத்தில் நீக்கும் பொழுது அதிகப்படியான விளைச்சல் நமக்கு கிடைக்கிறதாக இருக்கும். The farmers adopt many ways to remove weeds and control their growth. Some of them are explained below. ஒரு சில களைகளை நீக்கக்கூடிய ஒரு செயல்பாடுகள் நம்ம இப்போது சொல்ல போகிறோம். ஸோ அது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ now we will see the pictures, the removal of weeds from the agricultural field in different types of methods. Okay, now let me see different types of methods in the weeding conditions. First of all, let me going to see mechanical methods. This is the most common method in which weeds are destroyed physically. Hand pulling or weeding with the help of weeding hoe is the oldest and most efficient method for controlling weeds. அதாவது இந்த மெக்கானிக்கல் முறையானது மிகவும் பழமையான, அனைவருக்கும் தெரிந்த ஒரு முக்கியமான ஒரு முறையாக இந்த மெக்கானிக்கல் மெத்தட் இருக்குது. ஸோ இதுக்கு என்ன பண்ணுறோன்னா, நம்ம கைகளால் பிடிக்கப்பட்ட இந்த களை கொத்திகளை பயன்படுத்தி மண்ணில் இருக்கக்கூடிய தேவையற்ற செடிகளை நீக்குகின்ற அதற்கு முறைக்கு பேர் தான் மெக்கானிக்கல் மெத்தட்ஸ் அப்படின்னு சொல்லி பேர். ஸோ இதற்காக நம்ம களை கொத்திகளையோ அல்லது மண்வெட்டிகளையோ பயன்படுத்தி நம்ம களைகளை அழிக்க பயன்படுத்தப்படுகிறது. ஓகே, நெக்ஸ்ட்டு டில்லேஜ் மெத்தட்ஸ். டில்லேஜ் மெத்தட்ஸ்னால் ஆழமாக குழிப்பறித்து நம்ம உழவு ஊட்டுதல். இட் இஸ் ஒன் ஆஃப் த ப்ராக்டிக்கல் மெத்தட்ஸ் ஆஃப் டெஸ்ட்ராயிங் வீட்ஸ் ஆஃப் ஆல் கேட்டகரிஸ். Weeds are buried in the soil and also exposed to sun heat by deep ploughing. அதாவது ரொம்ப ஆழமான உழவு ஓட்டும் பொழுது இந்த மண்ணில் இருக்கக்கூடிய அந்த தேவையற்ற பிளான்ஸ் இருக்குல்லையே, வீட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா மண்ணுக்கு மேலே வந்துடும். ஸோ இதனால் அந்த மண்ணுக்கு மேலே படி சன்லைட்டில் இருக்கக்கூடிய ஹீட்னால என்ன ஆகிடுதுன்னா அது டெஸ்ட்ராய் ஆகி இறந்து போகிறோம். ஸோ இது பேர் தான் டில்லேஜ் மெத்தட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு கிராப் ரொட்டேஷன். ஸோ கிராப் ரொட்டேஷன் இஸ் ஒன் ஆஃப் த டூயல் யூஸ்ஃபுல் ப்ராசஸ்ஸு. பிகாஸ் இதனால் பார்த்திங்கன்னா நம்ம டூ டிஃப்ரெண்ட் கிராப்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம கல்டிவேட் பண்ணுறோம் அண்ட் ஆல்சோ கெட்டிங் மோர் yield and increase in the soil fertility. Okay, and also remove the weeds also. So in this method, proper rotation of crops is followed for controlling crop associated and parasitic weeds. அது ஒட்டுண்ணி தாவரங்கள் மற்றும் தேவையற்ற களை தாவரங்கள் பார்த்திங்கன்னா இந்த பயிர் சுழற்சியின் மூலமாக கட்டுப்படுத்தப்படுகிறது. நெக்ஸ்ட்டு சம்மர் டில்லேஜ், கோடை உழவு. ஸோ சம்மர் டில்லேஜுங்கிறது ஒரு அதிகமான வெயில் காலத்தில் ஓவர் சம்மர் சீசனில் என்ன பண்ணோன்னா மண்ணில் இருக்கக்கூடிய அந்த விதைகள், களை தாவரங்கள் பார்த்திங்கன்னா நம்ம உழவு ஓட்டும் பொழுது அந்த மண்ணுக்கு அடியில் இருக்கிறதெல்லாம் மண்ணுக்கு மேலே என்ன ஆகுதுன்னா அவை அழிந்து போகிறது. ஸோ டீப் ப்ளோவிங் ஆஃப்டர் ஹார்வெஸ்ட் ஆஃப் ராபி க்ராப் அண்ட் எக்ஸ்போசிங் அண்டர் கிரவுண்ட் பார்ட் ஆஃப் த வீட்ஸ் டு ஸ்ட்ராங் சன்லைட் டியூரிங் சம்மர் மந்த்ஸ் is useful for destroying many annual and perennial weeds. அது ஒரு வருட அல்லது மற்றும் ஒரு குறிப்பிட்ட காலங்களில் வளரக்கூடிய இந்த தாவரங்களானது இந்த அதிகப்படியான சூரிய வெப்பத்தினால் அழிக்கப்படுகிறது. தட் இஸ் கால்டு சம்மர் டில்லேஜ். நெக்ஸ்ட்டு பயாலஜிக்கல் வீட் கண்ட்ரோல்ஸ்.
இப்போ பயாலஜிக்கல் வீட் கண்ட்ரோல்ஸ்னால் சம் ஆஃப் த பாக்டீரியா அண்டு ஃபங்கை, ஸோ இந்த மாதிரியான மைக்ரோப்ஸை யூஸ் பண்ணி பிளான்ஸை தேவையில்லாததை நம்ம கொள்கிறோம் இல்லையா, ஸோ அதுக்கு பேர் தான் பயாலஜிக்கல் வீட் கண்ட்ரோல்ஸ். In this method, bioagents like insects and pathogens are used to control weeds. அதாவது கிருமிகளை பயன்படுத்தியோ அல்லது ஒரு சில தாவரங்களை பயன்படுத்தியோ அந்த தேவையற்ற தாவரங்களை உற்பத்தியை குறைக்கக்கூடிய நிகழ்ச்சி பேர் தான் biological weed controls. The objectives of biological control are not eradication but reduction and regulation of the weed population. ஸோ இது வந்து முழுமையாக அழிக்க முடியலனா கூட கொஞ்சம் குறைக்கிறோம் அல்லது கொஞ்சம் அந்த குறைப்பதற்கான தேவையான செய்முறைகளை செய்கிறோம் அப்படிங்கிறது தான் இந்த வீடு பாப்புலேஷனுடைய குறையக்கூடிய நிகழ்ச்சி தான் இந்த பயாலஜிக்கல் வீட் கண்ட்ரோல். நெக்ஸ்ட்டு கெமிக்கல் மெத்தட்ஸ். ஸோ கெமிக்கல் மெத்தட் இஸ் அதர்வைஸ் கால்டு ஸ்ப்ரேயிங் ஆஃப் கெமிக்கல்ஸ் இன் த அக்ரிகல்ச்சர் ஃபீல்ட். The chemical methods are very effective in certain cases and have great scope in weed control. அது வீட் கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு சிறந்த ஒரு செயல்பாடு எதுனா கெமிக்கல் மெத்தடு தான். The chemicals used for killing the weeds or inhibiting their growth are called herbicides. ஸோ ஒரு சில ஹெர்பிசைட்ஸ் அதாவது களைக்கொல்லிகளை பயன்படுத்தி அந்த தேவையற்ற அன்வான்ட் பிளான்ட்ஸினுடைய க்ரோத்தை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அந்த ப்ராசஸ் பேர் தான் கெமிக்கல் மெத்தட்ஸு. ஸோ தீஸ் கெமிக்கல்ஸ் ஆர் மிக்ஸ்டு வித் வாட்டர் அண்ட் ஸ்ப்ரேடு ஓவர் த கிராப்ஸ். இது தண்ணீரில் கலக்கப்பட்டு பயிர்கள் மீது தெளிக்கப்படுவதன் மூலமாக தேவையற்ற தாவரங்களானது அழிக்கப்படுகின்றன. ஓகே, நெக்ஸ்ட்டு இன்டகிரேட்டட் வீட் மேனேஜ்மெண்ட்ஸ், ஒருங்கிணைந்த களை மேலாண்மை. So integrated weed management combines different agronomic practices and herbicides used to manage weeds so that the reliance of any one weed control techniques is reduced. அதாவது இந்த ஒருங்கிணைந்த களை மேலாண்மை என்பது வேதிப்பொருட்களை பயன்படுத்தி களைத்தாவரங்களை குறைப்பதோடு மட்டுமல்லாமல் மண்ணுடைய குவாலிட்டியும் இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய அந்த ப்ராசஸ் தான் இன்டகிரேட்டட் மேனேஜ்மெண்ட். ஸோ மெக்கானிக்கல், பயாலஜிக்கல், கல்ச்சுரல் அண்ட் கெமிக்கல் மெத்தட்ஸ் ஆர் இன்க்ளூடட் இன் இன்டகிரேட்டட் வீட் மேனேஜ்மெண்ட்ஸ். அதாவது இந்த மாதிரியான மெக்கானிக்கல் மெத்தட்ஸு, பயாலஜிக்கல் மெத்தட்ஸு, கல்ச்சுரல் அண்டு கெமிக்கல் மெத்தட்ஸ் எல்லாமே இன்டகிரேட்டட் மெத்தட்ஸ்க்கு எக்ஸாம்பிள்ஸாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வெரி இம்பார்ட்டன்ட் ப்ராசஸ்ஸு இன் அக்ரிகல்ச்சர் ஃபீல்டு, ஹார்வெஸ்டிங் ஆஃப் கிராப்ஸ். பயிர் வந்து களை எடுத்தல், அறுவடை செய்தல். த ப்ராசஸ் ஆஃப் கட்டிங் அண்ட் கேதரிங் ஏ கிராப் இஸ் கால்டு ஹார்வெஸ்டிங். அதாவது நன்கு விளைந்த முற்றிப்போன அந்த பயிர்களை அறுவடை செய்கின்ற நிகழ்ச்சிக்கு பேர் தான் அறுவடை என்ற பெயர். டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் ஆர் யூஸ்டு ஃபார் ஹார்வெஸ்டிங். ஃபர்ஸ்ட் ஒன் மேனுவல் ஹார்வெஸ்டிங், கைகளால் அது அறுவடை செய்தல். திஸ் இஸ் த மேஜர் மெத்தட் ஆஃப் ஹார்வெஸ்டிங் இன் இந்தியா. இது இந்தியாவில் அதிகப்படியான அளவில் செய்யப்படுகின்ற ஒரு அறுவடை முறை தான் கைகளால் அறுவடை செய்தல் என்பது. சர்டன் கிராப்ஸ் ஆர் ஹார்வெஸ்டட் வித்தவுட் யூசிங் டூல்ஸ். ஒரு சில பயிர்களுக்கு எந்த ஒரு கருவிகளுமே தேவையில்லாமல் கைகளால் மட்டுமே எடுக்கப்படுகின்ற அந்த முறைக்கு பேர் தான் ஹேண்ட் மேனுவல் ஹார்வெஸ்டிங் பேர். ஸோ கிராப்ஸ் லைக் கிரவுண்ட்நட், கிரீன் கிராம், பிளாக் கிராம் அண்ட் ஹார்ஸ் கிராம் கேன் பி ஹார்வெஸ்ட் பை uprooting with hand provided soil moisture is adequate for hand pulling. அதாவது ஒரு சில தாவரங்களான கிரவுண்ட்நட்டு, க்ரீன் கிராமு, பிளாக் கிராமு, ஹார்ஸ் கிராம் இந்த மாதிரியான பயிர் தாவரங்களை வேரோடு கைகளால் வந்து நம்ம ரிமூவ் பண்ணி என்ன பண்ணலாம், நம்ம ஹார்வெஸ்டிங் மெத்தட்ஸை யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ இதனால் நம்ம வந்து தேவையான தாவரங்களுடைய அந்த தேவையற்ற அந்த செலவும் அங்கே ஆகிறது கிடையாது. நெக்ஸ்ட்டு மெக்கானிக்கல் மெத்தட்ஸ். The harvesting in our country is generally done by employing the laborers with the help of farm industries like a sickle. அதாவது விவசாய நிலங்களில் ஒரு சில கருவிகள் பயன்படுத்தி நம்ம வந்து செய்யப்படுகின்ற இந்த விவசாயம் அந்த அறுவடை முறைக்கு பேர் தான் மெக்கானிக்கல் மெத்தட்ஸு. ஸோ இதில் இந்த சிக்கல் கதிர் அறுவாள் கொண்டு நம்ம வந்து கதிர் அறுவாள் என்று சொல்லக்கூடிய ஒரு விதமான அந்த கருவிகளை பயன்படுத்தி கதிர் என்ன தயார் பண்ணுறோம், அறுவடை பண்ணுறோம். ஸோ இட் இஸ் கால்டு மெக்கானிக்கல் மெத்தட்ஸு. திஸ் மெத்தட் இஸ் laborious and time consuming one and it is suitable for small sized farms only. அதாவது இது வேலை செய்யக்கூடிய ஆட்கள் இல்லாமல் போனதன் காரணமாகவும் அதிகப்படியான நேரத்தை குறைப்பதற்காகவும் எல்லா விதமான விவசாய நிலங்களுக்கும் ஏற்றதாக இருக்கிறதுனாலையும் இந்த மெக்கானிக்கல் மெத்தட்ஸை நம்ம வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட்டு மெஷின் ஹார்வெஸ்டிங். ஓகே, திஸ் ஹார்வெஸ்டிங் மெத்தட் இஸ் யூஸ்டு இன் லார்ஜ் சைஸ்டு அக்ரிகல்ச்சரல் ஃபீல்ட்ஸ். The term harvesting also includes the immediate post-harvest practices such as threshing and winnowing. ஸோ த்ரெஷிங்னா கதிரடித்தல், வின்னோவிங்னா தூற்றுதல். இப்போ த்ரெஷிங், வின்னோவிங் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஹார்வெஸ்டிங் மெத்தட்ஸில் ஒன் ஆஃப் த ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு 2 மெத்தட்ஸு. ஸோ த்ரெஷிங்னா அந்த தாவரங்களில் இருக்கக்கூடிய அந்த கிராப்ஸை நம்ம வந்து ரிமூவ் பண்ணுறது, ஃபீடிங் அந்த சீரியல்ஸை. அந்த வின்னோவிங்னா இட் கேன் பி செப்பரேட்டட் ஃபார் அன்வான்ட் மெட்டீரியல்ஸ் ஃப்ரம்
from food materials on the crops, seeds எல்லாத்துலேருந்தும். The process of separating the grains from their chops or pods is threshing. Threshing, define threshingகிறதுக்கான ஒரு டேர்ம் இருக்குது. அதாவது கிரைன்ஸ் இருக்கு இல்லையா, தானியங்களை அந்த பார்ட்ஸ் இருந்தும் அதுக்கடுத்து சாப்ஸ் மூமிக்கிட்டேருந்து தனியாக செப்பரேட் பண்ணக்கூடிய ஒன் ஆஃப் த மெசேஜ் ப்ராசஸ் பேர் தான் த்ரெஷிங் பேர். ஆஃப்டர் த்ரெஷிங் வி மஸ்ட் செப்பரேட் த கிரைன்ஸ் ஃப்ரம் த சாப்ஸ். வின்னோவிங் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் செப்பரேட்டிங் த கிரைன்ஸ். ஒவ்வொரு கிரைன்ஸுக்கு இடையிலும் இருக்கக்கூடிய தேவையற்ற அந்த தூசுக்களை நீக்கிறதுக்கு பேர் தான் வின்னோவிங் பேர். ஸோ இதுக்கு பேர் தூற்றுதல் அப்படின்னு பேர். ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸில் ஸ்டோரேஜ் ஆஃப் ஃபுட் கிரைன்ஸ் அந்த பகுதியை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் தெளிவாக பார்ப்போம். தேங்க்யூ.